ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். நேற்று வந்து ஒரு குவிஸ் வந்து கேட்டிருந்தோம். கிவன் எ நம்பர் ஃபைண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் அண்ட் ஆட் 25 to itன்னு கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நம்பர் 1 2 3 5ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 5ஐயும் 1ஐயும் ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் இன்டர்சேஞ்ச் ஆகிடணும். அது கூட 25 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம். நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. எல்லாருமே கரெக்டான ரிசல்ட் வர்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு 2 பேர் பண்ணினது ரொம்ப பிடிச்சது. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அருண் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. சி ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது அங்கங்கே ஸ்பேஸிங், இந்த ஸ்பேஸிங் ரொம்ப முக்கியம். இது டிக்ளரேஷன், இது இன்புட், இங்கே ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு. அதாவது நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு, தென் அவுட்புட் பண்ணிக்கிறாரு. ஸோ நிறைய இடங்களில் நம்ம நியூமரிக்கை வந்து சிம்பிளிஃபைடாக வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வண்டியாக நம்ம வந்து கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சொல்யூஷன் வந்து ஒரு அற்புதமான சொல்யூஷன். அதுவும் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கும்போது இதனுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா படுபயங்கரமாக இருக்கும். அதனால் இந்த சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்தாரு. ஸோ அதனால் இவருக்கு தான் இந்த நேத்தினுடைய ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் வந்து சப்போர்ட் இமெயில் collectiva.inக்கு இமெயில் அனுப்ப சொல்லியிருக்கோம். ரம்ஷான்னா இம்மீடியட்டாக அவருக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். இன்னொருத்தர் புருஷோத்தமன் வந்து பைத்தானில் பண்ணியிருக்காரு. அட்டகாசமான சொல்யூஷன். எகெயின் சேம் இன்புட் வருது, அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தனித்தனி டிஜிட்டாக பிரிச்சுக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்தந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அற்புதமான சொல்யூஷன். பட் என்னென்னா இவர் லேட்டாக கொடுத்ததுனால இவருக்கு வந்து நம்ம கொடுக்கல, இவருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ மீண்டும் ட்ரை பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வந்து என்ன ஒரு குவிஸ் அப்படின்னா, ரைட் எ ஃபங்க்ஷன் தட் அக்செப்ட்ஸ் எ ஸ்ட்ரிங் ஆஸ் இன்புட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்ரிவியேட்டட் ஸ்ட்ரிங். ஸோ இப்போது கலெக்டிவ் நாலேஜ் அகாடமின்னு கொடுத்தா சிகேஏன்னு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் போட்டு ஒரு கோடிங் வந்து எழுதி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோடிங் வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவேர்னஸை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மிகப்பெரிய அலையாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் சார் எனக்கு இப்போ படித்த வாட்டி எனக்கு ப்ரோக்ராமிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கே இந்த C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற எங்களுடைய கோர்ஸை வாங்கி படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.